உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம். இரண்டு 10/2015 புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பஞ்சமி திதி இரவு 10:42 வரை, பின்பு சஷ்டி. கிருத்திகை நட்சத்திரமானது பகல் 2:25 வரை, பின்பு ரோகிணி நட்சத்திரம். சித்த யோகமானது பகல் 2:25 வரை, பின்பு மரண யோகம். ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, 2இல் சந்திரன், 5இல் குரு, சுக்கிரன், செவ்வாய் சஞ்சரிப்பதால் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். பண வரவானது திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, சந்திரனானவர் ஜென்ம ராசியில் அமைய பெற்று 4ஆம் வீட்டில் சுக்கிரன், செவ்வாய் சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கூட கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் பிள்ளைகளால் அனுகூலங்கள் அதிகரிக்கும். மிதுன ராசி நேயர்களே, 3இல் செவ்வாய் இருப்பது நல்ல அமைப்பு என்றாலும் 4இல் சூரியன், 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும். பண வரவுகள் ஒரு புறம் சிறப்பாக இருந்தாலும் சின்ன சின்ன சிக்கல்களால் மன அமைதி குறையலாம் என்பதனால் நிதானத்தோடு இருப்பது, கோபத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. கடகராசி நேயர்களே, 2ஆம் வீட்டில் குரு இருப்பதால் பண வரவு ஆனது மிக மிக நன்றாக இருக்கும். சந்திரனானவர் லாபஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் அமையப்பெற்று 10ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய வாய்ப்புகள் கூட உங்களை தேடி வருவதற்கான சூழலானது இன்றைய நாளில் இருக்கிறது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். மன அமைதி உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சிலருக்கு புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. துலா ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் குரு, சுக்கிரன், செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் அமைய பெற்று இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் உள்ளதால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். வீண் குழப்பங்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம் என்பதனால் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன் அமைய பெற்று 10இல் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நல்ல செய்தி ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். கடந்த கால தடங்கல்கள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தனுசு ராசி நேயர்களே, சந்திரனானவர் 6ஆம் வீட்டில் அமைய பெற்று 10இல் சூரியன் சஞ்சரிப்பதால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இருந்த மறைமுக எதிர்ப்புகள் கூட முழுமையாக விலகும். தாராள தன வரவுகளால் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும்.